அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 37:5 நான் வாசிக்கிறேன். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணினார். இப்போ நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும், என்ன காரியத்தை நம்ம செய்தாலும் அந்த காரியத்தை வெற்றியாக்க கர்த்தர் வாய்க்க பண்ண வேண்டும். ஆமென். அவர் நமக்கு வாய்க்க பண்ணும்போது தான், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணும்போது தான் நம்முடைய முயற்சிகள், நம்முடைய தொழில்கள், அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் ஜெயமாய் மாற்றி கொடுப்பார். நம்முடைய திறமைக்கேற்றபடி, ஒருவேளை நம்முடைய அனுபவத்திற்கேற்றபடி, ஒருவேளை நம்முடைய கைகளில் இருக்கிற பணத்திற்கேற்றபடி நம்ம பல காரியங்களை செய்யலாம். ஆனால் அந்த காரியங்களை ஜெயமாய் முடிக்கணும் அப்படின்னா அது கர்த்தர் தான் நமக்கு காரியத்தை வாய்க்க பண்ண வேண்டும். அப்போ ஆண்டவர் 2 காரியத்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அப்போ நம்முடைய வழியை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களில் நம்ம அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். ஈசாக்க பாருங்க, அப்போ பஞ்ச காலத்தில் அவன் எகிப்துக்கு போக புறப்படும் போது ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ போகாத, இங்கே இரு. அந்த இடத்துல அவன் கர்த்தரை நம்பி விதைத்தான். அதில் பார்க்கிறோம், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அவனுக்கு அந்த ஆண்டிலே 100 மடங்கு பலன் கிடைத்தது. ஆமேன். அப்போ நம்ம செய்கிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினால்தான், கர்த்தர் ஆசீர்வதித்தால்தான் நமக்கு எல்லா காரியங்களும் வாய்க்கப்படும். எல்லா நன்மைகளையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் வாய்க்க பண்ணலைன்னா நமக்கு எங்கே இருந்தோம் நம்ம நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கும் ஆண்டவர் மாறாதவராக இருக்கிறார். ஈசாக்கை ஆசீர்வதித்த கர்த்தர், ஈசாக்கை வரவர ஐஸ்வர்யவனாக்கின கர்த்தர், வரவர விருத்தி அடைய செய்த தேவன், இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரை நம்பும்போது உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பவுல் சொல்லுகிறார், நான் நட்டேன், அப்பல்லோ நீர்ப்பாய்ச்சினான், தேவனோ விளைய செய்தார். ஆமேன். விளைய செய்கிறவர் யாரு? தேவன். அவர்தான் காரியங்களை செய்ய முடியும், அவர்தான் விளைய செய்ய முடியும். நம்ம என்ன செய்தாலும் அதற்குரிய பலனை கொடுப்பது கர்த்தர் மட்டுமே. ஒருவேளை நீங்கள் எதிர்காலத்திற்காக, உங்களுடைய பிள்ளைகளுடைய சுகவாழ்வுக்காக, ஒருவேளை உங்களுடைய குடும்பங்களின் முன்னேற்றத்துக்காக பல காரியங்களை நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுடைய எல்லா காரியத்தையும் ஆண்டவருடைய கரம் நமக்கு வெற்றியாக வாய்க்க பண்ண வேண்டும் என்று உங்களுடைய எல்லா காரியங்களையும் அப்படியே ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டு அவரையே நம்பி பாருங்களேன். நம்முடைய ஆண்டவர் நமக்கு காரியங்களை ஜெயமாய் மாற்றி கொடுக்க வல்லவர். ஆமேன். ஹாலே லூயா, ஹாலே லூயா. யுத்தத்திற்கு போனாலும் காரியத்தை ஜெயமாய் மாற்றி கொடுக்கிறவர் கர்த்தர் தான். அப்போ இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு தொழிலை தொடங்கினா கூட அந்த காரியத்தை வெற்றியாய் முடித்து கொடுக்கிறவர் தான் நம்முடைய தேவன். அவருடைய கையில் ஒப்பு கொடுத்தாதான் அவர் அதை செய்ய முடியும். ஆமேன். ஹாலே லூயா. ஒருவேளை உங்களுடைய வேலை காரியங்களில் கூட அந்த வேலையிலே ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்கணும்னா அவர் தான் செய்து கொடுக்க முடியும். ஆமேன். நம்முடைய முயற்சிகள் வீணாய் போகாது ஆண்டவரை நம்பி இருக்கும்போது. ஆனால் நம்முடைய சொந்த வழியிலே, நம்முடைய சுய முயற்சியில் எதையாவது செய்வோமானால் அது நிச்சயமாக வாய்க்காது. ஆனால் கர்த்தரை நம்பி பாருங்க. யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார், அவன் செய்வதை கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்று போத்திபார் கண்டானாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை நமக்கு வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், கர்த்தர் நாம் செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார் என்று சொல்லி மற்றவர்கள் காணக்கூடிய அளவுக்கு தேவன் இன்றைக்கு உங்களுடைய கொம்பை உயர பண்ணுகிற தேவன். ஆமேன். யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை சிறைச்சாலை தலைவன் கண்டான். இப்படி நம்முடைய வாழ்க்கை மாறணும். நம்மளை பார்க்கும்போதே இவங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லணும். நம்ம கூட நெருங்கி பழகும்போதே ஆண்டவர் அவங்களோடு கூட இருக்கிறார், அவங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுறாருன்னு சொல்லணும். நம்ம ஊழியம் செய்கிறோமா, அந்த ஊழியத்தில் ஒரு பெரிய ஜெயத்தை ஆண்டவர் தான் கொடுக்க முடியும். நீங்கள் எவ்வளோதான் மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லி பாருங்களேன், ஆண்டவர் தான் அந்த ஊழியத்தில் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்க முடியும். ஸோ இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக நீர் காரியத்தை வாய்க்க பண்ணும், எங்கள் எதை செய்தாலும் எங்களுக்கு வெற்றி இருக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உண்மையில் நம்பிக்கையாக இருக்கும்போது நீரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர்.
அன்றைக்கு ஆண்டவரே வேதாகம காலத்திலே ஆண்டவரே யோசேப்போடு நீர் கூட இருந்து காரிய சித்தி உள்ளவனாய் அவன் செய்கிற எல்லாவற்றையும் நீர் வாய்க்க பண்ணினீர். ஈசாக்கோடு கூட இருந்து 100 மடங்கு பலனை கொடுத்தீரப்பா. தாவீதோடு கூட இருந்தீரப்பா, அவன் காரிய சித்தி உள்ளவனானான். இன்றைக்கு நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் என்னென்ன காரியங்களிலே உம்முடைய ஆண்டவரை ஜெயத்தை காண வேண்டுமென்று எதிர்பார்த்து உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அந்த காரியங்களிலே நீர் ஆண்டவரை காரியங்களை வாய்க்க பண்ணும்படி நாங்கள் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் காரியங்களை தேவனே வாய்க்க பண்ணுவார். உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்களை கர்த்தரே வாய்க்க பண்ணுவார். அதை பார்க்கிற மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை நடத்துவார். God bless you.